அதில் காலையில் பப்பாளிக்காய் பறிக்கும்போது அசல் விநாயகர் வந்த மாதிரியே ஒரு அருமையான தோற்றத்தோட ஒரு காய் ஒன்று பறித்து எடுத்தோமுங்க. கோவை திவான்சா புதூர் அருகே சுப்பிரமணியம் என்பவர் தனக்கு சொந்தமான பப்பாளி மரத்தில் பப்பாளி பறிக்க சென்றபோது ஒரு பப்பாளி விநாயகர் உருவத்தில் பழுத்திருந்ததை கண்டு ஆச்சரியமடைந்திருக்கிறார். தற்போது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் மக்கள் அந்த பப்பாளிக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தியுள்ளனர். இயற்கையில் பல வினோதங்கள் நிகழ்வது வாடிக்கையாகும் சூழலில் தற்போது இந்த பப்பாளி மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. எங்கள் ஊர் காந்தி நகருங்க. திவான்சாமூர் பஞ்சாயத்து, ஆனமலை தாலுக்கா. நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. காய்கறி தோட்டம், தென்னை மரமெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம தோட்டத்தில் ஒரு பப்பாளி மரம் ஒன்று இருந்ததுங்க. அதில் காலையில் பப்பாளிக்காய் பறிக்கும்போது அசல் விநாயகர் வந்த மாதிரியே ஒரு அருமையான தோற்றத்தோட ஒரு காய் ஒன்று பறித்து எடுத்தோமுங்க. அது இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷம், தெய்வீகரமாக இருந்தது. அப்போ அது இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குதுன்னு சொல்லி நம்பி நாங்கள் எல்லாம் நல்லா மனசார சாமி Thank you.